ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபிஷ் பிக்கிள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சூர மீன், ஃப்ரெஷ்ஷான சூர மீன் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி, முள் ஒன்றுமே இருக்கக்கூடாது அந்தளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பிக்கிளுக்கு தேவையான வெளுத்துள்ளி, இஞ்சி இதெல்லாமே நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஃபிஷ் பிக்கிளுக்கு தேவையான பொருட்கள் தான் வச்சுருக்கோம். இஞ்சி, கருவேப்பிலை, வெளுத்துள்ளி, பச்சை மிளகு. இந்த டப்பாயிலெல்லாம் இருக்கிறது மசாலா ஐட்டங்கள். ஏன்னா எப்போவுமே நாங்கள் ரெகுலராக ஃபிஷ் பிக்கிள் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் அதுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் எப்போவுமே ரெடி பண்ணி தான் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இது ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணி வச்சுருக்கு. அடுத்து ஃபிஷ் பிக்கிள் பண்ண தேவையான மசாலா. இது 1.5 ஸ்பூன் ஜீரக பொடி. இதெல்லாமே நாங்கள் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற மசாலா தான். அதான் ஈஸியாக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகப்பொடி எடுத்து மிக்சியில் ஆட்டி வைங்க. இது 1.5 ஸ்பூன் இறைச்சி மசாலா. இந்த இறைச்சி மசாலா பிக்கிளுக்கு ஒரு சூப்பர் ஒரு வாசனை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட்டு மசாலா கடுகும் வெந்தயம் அந்த ரெண்டுமே அளவாக எடுத்து பொடிச்சு வச்சுருக்கிறது தான். இது பெருங்காயத்தூள். இப்போ நம்ம இஞ்சி சின்ன சின்னதாக மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுட்டு இது நல்லாவே ப்ளெயின் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஒரு தண்ணி கூட நம்ம ஊற்றக்கூடாது. இந்த பிக்கிளில் தண்ணி சேர்க்கவே கூடாது. இதை இஞ்சி, பச்சை மிளகு, வெளுத்து எல்லாமே சேர்த்து போட்டு நல்லா வழியாக ஆட்டி எடுக்கணும். ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் தான் இப்போ பிக்கிள் பண்ண போகிறோம். அந்த ஆயில் இப்போ கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ சூடாகிடுச்சு. ஆன பிறகு எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை இதில் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்ட பிறகு நாம் ஆட்டி வச்சுருக்கிற இஞ்சி, வெளுத்துள்ளி, பச்சை மிளகு பேஸ்ட் எடுத்து அந்த ஆயிலில் போட்டு நல்லா கைவிடாமல் கிண்டி விடுங்க. ஏன்னா அடி பிடிச்சிடும். எப்போவுமே கிண்டணும் அப்படி தேவையில்லை. கை வலிச்சதுன்னா கொஞ்சம் விட்டு விட்டு கிண்டலாம். அதுக்காக கிண்டாமல் இருக்காதுங்க, அடி பிடிச்சிடும். நான் இடையில அப்படியே கிண்டிகிட்டே இருக்கேன். இது ஒரு கோல்டன் கலரில் வரணும். இந்த க்ரீன் கலர் இருக்கிறது கோல்டன் கலரில் வரணும். இதுதான் பக்குவம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையுமே கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். அப்போ தான் இந்த பிக்கிள் கெட்டு போகாது. இப்போ பெருங்காயத்தூள் ஃபஸ்ட்டு நாங்கள் வறுத்து எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையுமே கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். இடையில அந்த இஞ்சி, வெளுத்துள்ளி இதெல்லாமே கிண்டி விடுங்க, இல்லைங்க அடி பிடிச்சிடும். இப்போ மசாலாவே நான் சிம்மில் வச்சு தான் வறுத்துட்டு இருக்கேன். இப்போ அந்த இஞ்சி, வெளுத்துள்ளி எல்லாமே ஒரு கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த மசாலையும் கூட தட்டிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலா இந்த ஃபிஷ்ஷில் நல்லாவே பிடிக்கணும். அந்த அளவுக்கு கிளறி விடுங்க. இப்போ கிளறி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வினிகர் ஊற்ற போகிறோம். இந்த ஒரு ஃபுல் பாட்டில் வினிகரையுமே இதில் ஊற்ற போகிறோம். அப்போ தான் இதுக்கு பிக்கிளுக்கு சாறு கிடைக்கும். நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ வினிகர் ஊற்றினா உடம்புக்கு கேடுன்னு.
இந்த வினிகர் ஃபுல்லாக விற்றுட்டு இந்த பிக்கில் நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். அப்போ வந்து இந்த வினிகரோட எசன்ஸ் இந்த கெமிக்கல் எல்லாமே போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து மிளகு பொடி, காரத்துக்கு ஏற்ப மிளகு பொடி போடுங்க. எனக்கு வந்து கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாகவும் இருக்கணும். அதோட நான் போடுற மிளகு பொடியில் அவ்வளோ காரம் கிடையாது. அதனால் ஒரு 6 ஸ்பூன் மிளகு பொடி போட்டுட்டு நல்லாவே கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கூட கிளறுங்க. ஊறுகாவுக்கு எப்போவுமே கொஞ்சம் தூக்கலாக உப்பு இருந்தால் தான் நாளாக அது கொஞ்சம் செட் ஆகிடும். இப்போ இந்த ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஆறின பிறகு இது ரொம்பவே கட்டி பிடிச்சிடும் பார்த்தீங்களா. இதை நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது பிளாஸ்டிக் டப்பா ஏதாவது இருந்தால் அதில் அடைச்சி ஸ்டோர் பண்ணி வைங்க. இதில் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, நம்ம தனியாகவே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது கைப்படாமல் இருந்தால் ஒரு 2-3 மந்த் வரை இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.